ஹாய் கைஸ், லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த இடத்துக்கு போயிட்டுருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா சரியான போராட்டமாக போயிட்டுருக்கு. எல்லாருமே என்னதான் இருந்தாலும் சரி, போலீஸ் ராஜகம் மூலிகன்ட்டு அவங்க பார்த்தீங்கன்னா போராடிக்கிட்டு இருக்க. இங்கே ஹீரோக்கு எப்படிடா நிறுத்துறதுன்னு தெரியல. ஏன்னா ஆல்ரெடி கலவரமாக இருக்குது. இவரோட ஃபர்ஸ்ட் கோலே எப்படியோ கலவரம் பண்ணாமல் வேலையை விட்டு போகணுங்கிறது தான். இங்கே அப்படியே இருங்க அமைதியாக, நான் போய் என்ன எதுன்னு பேசிக்கிறேன் அப்படின்ட்டு ஹீரோ பாட்டுக்கு போக அங்கே போலீஸ்ட்டு போய் காமிச்சிட்டு இருக்காங்க. பட் கரெக்டாக அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவர் வந்துட்டாரு. வந்த உடனே உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் வா போலான்ட்டு, ஏன் வேலையை விடுறேன்னு சொன்னல, இன்னும் ஏன் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன்னு மாதிரி கேட்குறாங்க. இதுதான் என்னோட அசைன்மெண்ட் லாஸ்ட்டு, இதை மட்டும் முடிச்சிட்டேன்னா நான் அழகாக போயிடுவேன் அப்படின்ட்டு, என்ன நம்மடா உன்னை விட நான் பெட்டராகவே பண்ணுவேன், நீ எதுக்கும் கவலைப்படாதுங்கிற மாதிரி ஹீரோ எப்படியாச்சும் இந்த ப்ராஜெக்டை முடிச்சு கொடுத்துட்டு எஸ் ஆகலான்ட்டு போயிட்டு இருக்க. அங்கே பார்த்தீங்கன்னா டேயோன் இருக்கான்ல, அவன் தான் பேசிக்கிட்டு இருக்கான். அவனோட கசின் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அங்கே ப்ராஜெக்ட் நடந்துக்கிட்டு இருக்கிற, அதில் ஹீரோ தான் வரப்போகிறாங்க அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்கான். இனி தேர்ட் யூனிட் எப்படியாச்சும் நம்மளும் கைப்பற்றி ஆகணும்ட்டு இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த தேர்ட் யூனிட்ல கண்ணு. ஏன்னா இந்த ரெண்டு பேத்துல யார் அவங்கள விரட்டுறாங்களோ அவங்க கிட்ட தான் ப்ராஜெக்ட் வருங்கிற மாதிரி ஒரு ரூல் இருக்கு. எப்படியாச்சும் அந்த காசை டேயான் அடிக்கணும்னு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இருக்கார்ல, அவர் போய் லீடரை மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. எனக்கு இந்த மாதிரி உங்ககிட்ட பேசணும்ல ஒரு இன்டென்ஷனும் இல்லை, நான் லாஸ்ட்டாக உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், இப்படி நீங்கள் பண்ணுறங்காட்டி எதுவுமே யூஸ் இல்லைன்னு உங்களுக்கே தெரியும், தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படின்ட்டு இருக்க. அவன் பார்த்தீங்கன்னா என்ன பிளாக்மெயில் பண்ணுறியான்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோ நான் பிளாக்மெயிலாம் பண்ணல, உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு இருக்க. உன்ன மாதிரி ஆளுகளெல்லாம் எனக்கு நிறையாவே தெரியும், நல்லா வாழைப்பழ மாதிரி பேசுவீங்க, கடைசியில் காலி பண்ணணும் உங்களுக்கு அதுதானே, இல்லைன்னா அடிக்கடி கூட பண்ணுவீங்களே, இந்த மாதிரி என்கிட்ட பேசுகிறவளை வச்சுக்காதன்ட்டு லீடர் பார்த்தீங்கன்னா எதுக்குமே அசையாத ஒரு மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்குது. ஹீரோக்கு இப்போ இவர் மண்டே எப்படி கலவருதுன்னு தெரியல. சரி சாப்பிடலாம் வாங்கடான்ட்டு எல்லாம் சாப்பிடலான்ட்டு போயிட்டு இருக்கும்போது தான் ஒரே ஒரு ஆளை மட்டும் கேங்லேருந்து கூப்பிடுறாங்க. இந்த மாதிரி அங்கே பீப்புள் மேலே எதனா போராட்டம் நடந்துதான் பார்த்துக்கோ, போலீஸ் இல்லை தேவையில்லாமல் யாராச்சும் அடிச்சாங்கன்னா என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன். ஹீரோவும் சரி இந்த மாதிரி அவங்க மக்களுக்கு ஏதோ இப்போதைக்கு பிரச்சனை வரக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அவனும் கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஹீரோட சிஇஓ இருக்கார்ல சேர்மன், அவருக்கு இந்த விஷயம் போகுது. இந்த மாதிரி ஹீரோ பேச்சுவார்த்தை நடத்தினாரு, பட் எதுவுமே முடிகிற மாதிரி இல்லை அப்படின்ட்டு இருக்க. எப்படியாச்சும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம வாங்கியே ஆகணும், ஏன்னா அதனால அவ்வளோ பணம் வரும், அதனால எப்படியாச்சும் அதை வாங்க அப்படின்ட்டு அவர் ஆர்டர் கொடுத்துட்ருக்க. இன்னொரு பக்கம் அக்காலாம் பார்த்தீங்கன்னா ஃபோன் அடிச்சா உயிர் போகிற மாதிரி பறந்துட்டு இருக்காங்க. ஏன்னா தங்கச்சி ஏன் 2 நிமிஷம் லேட்டுன்ட்டு 2 செகண்ட் லேட்டானா கூட அவள் கத்திக்கிட்டு இருக்கா. மறுபடியும் வீட்டை விட்டு ஓடி போயிடுவேல, அதை செக் பண்ணுறதுக்கு தான் கால் பண்ண, இங்கேயே ஓடிட்டாத வீட்லேயே இருந்துட்டு இவ பார்த்தீங்கன்னா சைலண்டாக ஃபோன் பண்ணி கலாய்ச்சிட்டு இருக்க. அக்காவுக்கு மண்டை சூடேறிட்டு இருக்க. இருந்தாலும் தங்கச்சி பார்த்தீங்கன்னா அக்கா இந்த மாதிரி இருக்கிறதும் பிடிக்கல, அவளை விட்டு வெளியே போக சொல்றதுக்கும் மனசு இல்லை, என்னதான் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ட்டு இந்த மாதிரி கண்டுபிடிச்சி இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. சரி விடு எல்லாமே சரியாயிடும் அப்படின்ட்டு அவங்க 2 பேர் லவ் பண்ணுறாங்களே, அதனால டாக்டர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆறுதலாக பேசிட்டு இருக்காங்க. டக்குன்ட்டு யாரோ டோர் ஓப்பன் பண்ணுற சவுண்டு கேட்குது. யார் அதன்ட்டு எல்லாம் பொசிஷன் போடுறதா தெரியுது. அது பார்த்தீங்கன்னா வந்தது டேரக்டரோட ஒய்ஃப் அப்படின்ட்டு. இன்னும் டாக்டர் எப்படி இருக்கீங்க, ரொம்ப நல்லாச்சு பார்த்து அப்படின்ட்டு இருக்க. நல்லா இருக்கேன் அப்படின்ட்டு இருக்காங்க. என் ஹஸ்பண்ட் எப்போ பார்த்தாலும் சரி உங்களை பற்றி தான் போல்ச்சி பேசிட்டு இருப்பாங்க, உங்களை நான் ஒருத்தவங்களுக்கு மீட் பண்ணணும், அதுக்கு தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்ட்டு. என் பொண்ணு தெரியும்ல, லண்டன் போய் இப்போ தான் படிப்பு முடிச்சுட்டு வந்திருக்கான்ட்டு அவங்க பொண்ணு கூப்பிடுறாங்க. இங்கே தங்கச்சிக்கோட மூஞ்சியே மாறுது, அவர் என்ன சொல்லுவார் அப்படின்ட்டு. இவர் பார்த்தீங்கன்னா டாக்டர் வணக்கம்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த மாதிரி உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கணும் அப்படின்ட்டு, உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்கிற மாதிரி கேட்குறாங்க. இந்த மாதிரி என்னடா பண்ணுறது அப்படின்னு தங்கச்சி ஒரு பக்கம் பல்ல கடிச்சு நின்றுட்டு இருக்க. டாக்டரோட பதில் தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அவரு பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்ட்டுறாங்க. உங்களுக்கு பியானோ மியூசிக் பிடிக்குமா அப்படின்னு கேட்குறக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு இருக்க. 2 பேரும் கான்சர்ட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு டேரக்டர் பாட்டுக்கு இவங்க முன்னாடியே பேசிட்டு இருக்காங்க. ஹீரோட தங்கச்சிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மனசே இல்லை, என்னடா இது இப்படி பேசிட்டு இருக்காரு அப்படின்ட்டு இருக்க. விட்டு அவங்க கல்யாணமே பிடிச்சிருவாங்க போல அப்படி பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா மாடு மாதிரி உழைச்சிக்கிட்டு இருக்கா. வாழ்க்கை ஒரு பக்கம் சிங்கர் ஆகணும்ட்டு, பட் அதுக்கு சான்ஸும் இல்லை, எப்படியான பண்ணுறதுன்ட்டு அவன் மண்டை பிச்சுட்டு உட்காந்துருக்கும் போது ஆன்லைனில் பார்க்குறா. இது ஒரு பார் ஆட்டம் இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா சிங்கருக்கு சான்ஸ் கொடுக்குறாங்கன்ட்டு ஆடிஷன் நடக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ கிட்ட அவ சொல்லியிருப்பா, நான் எப்போயா இருந்தாலும் சரி நான் ட்ரீமை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு இருக்கும்போது ஹீரோ உனக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், உன்னோட ஃபோக்கஸில் மட்டும் பண்ணு அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ நம்பிக்கையாக பேசியிருப்பாங்க. அவர் இருக்கும்போது அவர் சொன்ன மாதிரியே நானும் என்னோட சிங்கிங்கை ட்ரை பண்ணி காட்டணும் அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் பாடகி ஆகணும்னு நினச்சிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் அந்த ஆளுகள்லாம் இருக்காங்களே, அவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு நம்ம சேர்மனோட அசிஸ்டன்ட் இருக்கான்ல அவன் போயிட்டு இருக்கான். ஹீரோக்கு ஒரு பக்கம் பதறி அடிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. ஏன்னா போன அசிஸ்டன்ட்லாம் பார்த்தீங்கன்னா போலீஸ் கேட்டை போட்டு எல்லாத்தையும் அப்படி போட்டு அடிச்சுட்டு இருக்கான். ஹீரோ அங்கே பிரச்சனையே இப்படி வரக்கூடாதுன்னு தான் இவ்வளோ தூரம் ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. என்னடா இவனுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கானேன்ட்டு ஹீரோ ஒரு பக்கம் பதறி அடிச்சுட்டு மேலே போயிட்டு இருக்க. அவனுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த டென்டன்ஸ் குடியிருப்பானுங்களே எல்லாத்தையும் வலுக்க டைம் எடுத்துட்டு இருக்காங்க. நிறுத்துன்னு நான் சொன்னேன்ல, எல்லாத்தையும் இப்பயே கீழே எடுத்துட்டு போன்ட்டு அவன் கிட்ட கேட்டா சேர்மனோட ஆர்டர், நான் என்ன பண்றது, சீக்கிரமா எல்லாத்தையும் காலி பண்ண சொல்லிட்டாங்கன்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா கூலா சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா மேலே இருக்கான்ல ஹெட், அவன் பார்த்தீங்கன்னா சீமனை இருக்கும்ல அது எல்லாத்தையும் ஊட்டி விட்டுட்டு இனிமேல் யாராச்சும் வந்தீங்கன்னா அப்படியே பற்ற வச்சுருவான்ட்டு அவன் கையில கேனோட நின்றுட்டு இருக்கான். அதுக்கு அவன் மேலேயே வேற ஊத்திக்கிறான். இன்னொரு பக்கம் அவன் குழந்தை வேற வந்துட்டு அப்பா அப்பான்னு இருக்க. கரெக்டாக அந்த குழந்தை மட்டும் இல்லைன்னா இவன் நெருப்பே பற்ற வச்சிருப்பான் போல லீடரு. அப்படி இருக்கான். அந்த குழந்தை வந்த காட்டி இவனும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு விட்டுறான். விட்ட உடனே அவன் ரூமில் போட்டுட்டு இருக்க. ஹீரோ எப்படியாச்சும் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க ஆளை வச்சு ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவனும் கொஞ்சம் லேட் ஆகும் போல சார் இருங்க அப்படின்ட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணிட்டாங்க. நல்ல வேலை செஞ்ச, டக்குன்னு தள்ளி தோலை நான் போகணும் அப்படின்ட்டு ஹீரோ லைட்டாக அவன்கிட்ட போய் பேசலான்னு போயிட்டு இருக்கா. அவன் பார்த்தீங்கன்னா இந்த புண்ணு இருக்குல்ல அதுக்கு மருந்து போட்டுட்டு இருக்கான். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நான் வேணா ஹெல்ப் பண்ணிட்டா அப்படின்ட்டு ஹீரோ வந்து கேட்டு
கேட்டுக்கிட்டு இருக்க. இங்கே என்ன உனக்கு வேலை, நீ எப்படி வந்துட்டு லீடர் பார்த்தீங்கன்னா சண்டைக்கு வர மாதிரியே வந்துட்டு இருக்கான். ஹீரோ அப்பதான் சொல்லிட்டு இருக்கான், பேசக்கூட விடல. டக்குன்னு லீடரை பார்த்தீங்கன்னா தட்டை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்க. ஹீரோ இந்த மாதிரி நான் சண்டைக்கெல்லாம் வரல, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், அதுக்கு தான் அப்படின்ட்டு இருக்கான். இங்க இருந்து கிளம்பு, என்னை பார்த்தா உனக்கு பேசுற நிலைமையில இருக்க மாதிரியா இருக்கு அப்படின்னு லீடர் கேட்டுட்டு இருக்க. தயவு செஞ்சு உன்னோட லைஃப் இப்படிலாம் வேஸ்ட் பண்ணாத, தயவு செஞ்சு வெளியே வந்துரு. இங்கே நான் ஒன்றும் உன்னை காப்பாற்ற விடல, நானே இந்த வேலையை விட்டுட்டு போகலான்ட்டு தான் இருக்கேன். பட் அதுக்கு உன்னோட ஒத்துழைப்பும் வேணும். இதுதான் என்னோட கடைசி ப்ராஜெக்ட், இது நல்லா போனால் தான் நான் போக முடியும். நான் ஒன்றும் உனக்காக வரல, எனக்காக இங்கே வந்திருக்கேன் அப்படின்ட்டு இருக்க. போலனா என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி என்னோட காலத்துலேயே நான் பெரிய டானாக தான் இருந்திருக்கேன், பார்க்கலாம் இந்த காலத்து டான்ல எப்படி இருக்காங்க அப்படின்ட்டு அவனும் பார்த்தீங்கன்னா சட்டை கட்டிட்டு சண்டைக்கு வரதுலேயே குறியா இருக்கான். ஹீரோ ஒரு பக்கம் அடிக்க வர, இவனும் ஒரு பக்கம் அடிக்க வர அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா நான் கையை கூட வைக்கல, எல்லாமே இப்போதைக்கு முடிச்சுக்கலாம், இப்போதைக்கு சண்டை எதுவுமே வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்க. அவன் பார்த்தீங்கன்னா சீமணி இருக்குல்ல அதை தள்ளி விட்டுறான். இன்னொரு பக்கம் ரெண்டு பேரும் எவ்வளோதான் பேசினாலும் சண்டை போயிட்டு இருக்க. போலீஸ் வேற ஒரு பக்கம் எல்லாத்துக்கும் நீ தாண்டா காரணம் அப்படின்ட்டு அடிக்கவும் முடியாம கீழே அவன்கிட்ட கத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அவனுக்கு கால் வேற சுலுக்கிடுச்சு. இதுக்கு மேலே அவனால சண்டையை போட முடியாது லீடர்னால. அவன் உடனே என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ மேலே டக்குன்னு தள்ளி வச்சுட்டு, இவ்வளோ தூரம் நான் பண்ணுவேன் அப்படின்னா என் உயிருக்கு பயந்துட்டு அதெல்லாம் பண்ணுவேன்னு நினைக்கிறேன், எப்படியோ சாக தானே போகிறோம், கண்டிப்பா இந்த இடத்த கொடுக்காத மாதிரி தான் சாக போகிறோம் அப்படின்ட்டு அவன் நெருப்பு பற்ற வச்சிடறான். இங்கேருந்து நீ தப்பிச்சுக்கோ, உன் உயிர் வேணும்னா நான் இங்கேருந்து வரப்போறதில்ல, நான் இங்கே சாகுறேன்னு பார்த்தீங்கன்னா அவன் நெருப்பு பற்ற வச்சுட்டு கரெக்டாக அவன் சாகுறேன்னு சுற்றிக்கிட்டு இருக்கா. ஹீரோக்கு வேற என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வீடே பார்த்துட்டு எரியுது. இன்னொரு பக்கம் வெளியிருந்து பார்த்துட்டு இருக்காங்க, உள்ளே எல்லாம் புகை மூட்டையாக இருக்கு. என்னடா பண்ணி வச்சிங்க அப்படின்ட்டு இருக்க. அங்கே பார்த்தீங்கன்னா அவர் கிட்டத்தட்ட மயக்க வர மாதிரி ஆயிடுச்சு. ஹீரோவை எவ்வளவோ சொல்கிறாங்க, போலீஸ்காரங்களும் உள்ளே வந்துட்டாங்க எப்படியோ ஹீரோவை காப்பாற்றலான்ட்டு. ஆனால் ஹீரோ தான் பார்த்தீங்கன்னா லீடரை எப்படியோ எந்த டேமேஜ் இல்லாமல் காப்பாற்றணுன்ட்டு எப்படியோ தூக்கிட்டு வந்துடுறாங்க. வெளியே வந்தோடனே போலீஸ்காரரும் அவனை வாங்கிட்டு போயிட்டு இருக்க. கேமரா மீடியா எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆம்புலன்ஸை கூப்பிடுங்கன்னு கத்தினதோ ஹீரோ அவரை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தது தான் எடுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் உடனே ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா புகழ்ச்சி தாங்கலை. ஏன்னா இந்த மாதிரி ஒரு டெனரோட உயிரை காப்பாற்றிட்டாங்க, லீடரோட உயிரை காப்பாற்றிட்டாங்கன்ட்டு ஹீரோ பற்றி புகழ்ச்சி தாங்காமல் போயிட்டு இருக்க. அப்பாக்கே ஆச்சரியம், நம்ம குடும்ப மானத்தை இப்போ தான் ஹீரோ காப்பாற்றிருக்கான்ட்டு முன்னோர்கள் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டேபிளில் கூட சாப்பாடு வகை வகையாக வந்துட்டு இருக்கு. அப்பாலாம் பெருமை தாங்க முடியல, நம்ம பையன் எப்படி சாதிச்சிட்டான் பார்த்தியா, ஒருத்தவங்களோட உயிரை காப்பாற்றிட்டான் பார்த்தியான்ட்டு அப்பா புகழ்ச்சிட்டு இருக்க. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா என்னடா இது கேவலமாக போஸ் எடுத்து போட்டிருக்கான்ட்டு அது ஒரு கடுப்பு. அம்மா காலெல்லாம் வலிக்குதாப்பா, நான் வேணா எதனா பண்ணி விடட்டான்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்க. அப்பா இந்த சாப்பிடுன்னு சாப்பாடெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. ஆனால் ஹீரோ என்ன நினச்சாரு எது நினச்சாரு தெரில. அவங்க அப்பா வச்சது மறுபடியும் அதே தட்டில் வச்சுட்டு இருக்க. அவங்க அப்பாவுக்கு இதை பார்த்து சங்கட்டம் ஆயிடுச்சு. அவர் எதுவுமே பேசாம டக்குன்ட்டு உள்ளே எஞ்சி போயிடுறாங்க. ஏண்டா அவர் கொடுத்தா வாங்க வேண்டியதானே, இதில் என்ன இருக்குன்ட்டு அவங்க அம்மா கேட்டுட்டு இருக்க. அப்போ நான் கொடுக்குறேன் நீ வாங்க அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பழவகை ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்குல்ல எல்லாத்தையும் வாங்கிட்டு எங்கேயோ வெளியே போயிட்டு இருக்காரு. எங்க அப்படின்னா அந்த லீடர் இருக்காங்களே அவங்கள ஹாஸ்பிட்டலில் தான் சேர்த்திருப்பாங்க, அவரை பார்க்க தான் வந்திருக்காங்க. இந்த மாதிரி இங்கே வந்தேன், அதனால தான் இங்கே வாங்கிட்டு வந்தேன், அக்கறை எல்லாம் நினச்சிக்காதீங்க அப்படின்ட்டு. ஏதோ உங்கள் பொண்ணு இருந்தங்காட்டி நீங்கள் தப்பிச்சிங்கன்னு இருக்க. அதே மாதிரி அந்த குட்டி பொண்ணு வந்துருச்சு. வந்த உடனே எப்படி இருக்கு அப்படின்ட்டு ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்க. என் பொண்ணு உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல சொன்னா அந்த ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் நான் சொல்கிறேங்கிற மாதிரி லீடர் பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் சொல்கிறாங்க. ஹீரோ உங்கள் அப்பாவை விட நீ ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கியே அப்படின்ட்டு அவங்க அப்பாவை நைஸாக கலாய்ச்சிட்டு இருக்க. உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், உன்னோட இடத்துல நான் முதல்ல இருந்திருக்கேன், அதனால சொல்கிறேன். நீ குவிட் பண்ணணும்னு நினச்சினா தைரியமாக முடிவெடுத்துட்டு குவிட் பண்ணு, யோசிக்காத, இல்லைனா உன் முதுகிலேயே நிறையா பேர் குத்திடுவாங்க. உன் அனுபவத்துலேருந்து நான் சொல்கிறேன், அதாவது நீ பார்த்துருந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி இவர் கொஞ்சம் வார்னிங் கலந்து அட்வைஸ் கொடுத்துக்கிட்டு இருக்க. ஹீரோக்கு புரிஞ்சிருது, கண்டிப்பாக நான் பார்த்துருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க. ஆனால் அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ஏதோ வாழ்க்கையை இடிஞ்சு போன மாதிரி வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ முதலேருந்தே அப்படி தானே தெரியல, இப்போ மட்டும் நீங்கள் என்ன புதுசாக பண்ணுற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு இருக்கும்போது சின்ன வயசுலலாம் அவன் அவங்க ஃபேதர்ஸ் டேக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகணும்னு நினச்சானா உங்களை அப்பாவாக பார்த்துருக்க மாட்டான், உங்களை எப்போவுமே ஒரு ரவுடியாக தான் பார்த்துருக்கான். அதனால தான் இன்னுமே அவன் உங்களுக்கு தக்காக தான் நினச்சிட்டு இருக்கான். உங்களை அப்பாவை ஏற்றுக்கிறதுக்கு அவனுக்கும் டைம் ஆகல, அதுக்குள்ளே ஏன் இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்கீங்கன்னு அவங்க அம்மா பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லீடர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துனாங்களே அதனால பேப்பரில் எல்லாம் விஷயம் ஆயிருக்கும். அதே மாதிரி அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு இப்போ இவங்க தாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாமே ஹீரோவால் தான் நடந்துச்சு அப்படின்ட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா சரக்கெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு நல்லா பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ நம்ம கம்பெனிக்கு நல்ல பேரை வாங்கி கொடுத்துட்டு அப்படின்ட்டு பாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை கொஞ்சம் கிஃப்டாக கொடுக்குறது என்ன, வாட்ச் இருக்குல்ல அதை கொடுத்து ப்ரைஸ் பண்ணுறது என்ன, இதை கட்டிக்கோ என்னோட பரிசு உனக்கு தான் அப்படின்ட்டு இருக்க. எல்லா புகழ்ச்சியெல்லாம் ஹீரோக்கு பலமாக இருக்குது. ஹீரோக்கான இதெல்லாம் தேவையே இல்லை, வேலையை விட்டு போனாங்கிற மாதிரி தான் இருக்குது. இன்னொரு பக்கம் நடந்த விஷயம் எல்லாமே டேயானுக்கு தெரிய வருது. தெரிஞ்சு வந்தோடனே இந்த மாதிரி ஹீரோ தான் அங்கே ஹீரோவாக இப்போ இருக்காரு, நம்ம என்ன பண்ண போகிறோன்ட்டு இருக்க. நம்ம என்ன பண்ண போகிறோமா, அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம வாங்கணும், முடியலன்னா அப்பயும் நம்ம திரும்பி வாங்க தான் ஆகணும், நம்ம அதுக்கு தானே இருக்கோங்கிற மாதிரி டேயான் ஏதோ ஒரு பிளானை போட்டுக்கிட்டு இருக்க. ஹீரோவோட அப்பா பார்த்தீங்கன்னா இங்கே கோட்டு சூட்டெல்லாம் போட்டு கிளம்பிட்டாரு. அப்படி எங்கே போயிருக்காரு அப்படின்னா பேங்க் இருக்குல்ல அங்கே தான் போயிருக்காரு. இவங்க வீடு தான் அடமானத்தில் இருக்கே, எப்படியாச்சும் அந்த பேங்க் டைமை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாங்கிற மாதிரி தான் பேசிட்டு போயிருக்காங்க. அங்கே போய் காஃபி எடுத்துகிட்டு வந்தால் கூட நாங்கள் இந்த காஃபியெல்லாம் குடிக்க மாட்டோம், இன்ஸ்டன்ட் காஃபி தான் வேணும்னு சொல்லிட்டு இருக்க. இவங்களாம் பெரிய டான் ஆச்சு, அதனால அவனும் பயந்துட்டு எடுக்க போயிட்டு இருக்கான். இந்த மாதிரி வீடு எக்ஸ்டெண்ட் பண்ணணும், அதுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. ஆமாம் எங்கள் பாஸ் எல்லாத்தையுமே எதிர்த்து சொன்னார் ஃபோனில், நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிக்கிறான். நீங்கள் உங்களுக்கு 1 வருஷம் கூட நான் டைம் தரேன், அது எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் ஒரே ஒரு சின்ன கண்டிஷன் தான், அதில் பாதி காசை செலுத்தி ஆகணும் அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா இப்போ 2 லட்ச ரூபா அடகு இருந்துச்சுன்னா 1 லட்ச ரூபாய் செலுத்தணுங்கிற மாதிரி சொல்லிடுறான்.
இவங்களுக்கு ஷாக்கு, ஏண்டா காசுல இருந்தா நாங்களே உன்கிட்ட டைம் கேட்டு வந்தோம், நீ என்னடா நம்ம பாதி பணத்தை கட்டு அப்படிங்கிறன்ட்டு இருக்க. ஆமாம் எங்களுக்கு வேறு வழி தெரியல சார், அதான் ரூல்ஸில் இருக்குது அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ மட்டும் நீ டைம் கொடுக்கலனா என்ன பண்ணுறதுன்னு டப்பா எவ்வளோ மந்த் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. நான் 1 மாதம் கொடுக்குறேன் சார், நீங்கள் எப்போயோ கட்டுங்க அப்படின்ட்டு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ 1 மாதத்தில் பணத்தை வேறு ரெடி பண்ணுன்ட்டு பின்னாடி வந்துக்கிட்டு இருக்க. அந்த அம்மா வேற கொண்டு வந்து டீ சட்டை மேலேயே ஊற்றிடுச்சு. அந்த அம்மா சாரி சாரின்னு இருக்க. பரவாயில்ல விடுமா நான் பார்த்துக்கிறேன்ட்டு அப்பாவோட நாளே இன்னைக்கு ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. என்ன இவன் இப்படி பேசிட்டு இருக்கான், நான் வேணா மறுபடியும் ஃபோன் போட்டு நல்லா திட்டி விட்டுட்டான் இருக்க. அப்பா அதெல்லாம் வேண்டான்ட்டுறாங்க. இப்படியாச்சும் ஒரு வழி கிடைச்சதானே ஆகுன்ட்டு இருக்க. நான் வேணா என் வீடை வித்துறேன்ட்டு அவங்க அப்பாவோட அசிஸ்டன்ட் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் வேணாம் நீ போ நான் பார்த்துக்கிறேன்ட்டு வீட்டை விட்டு குழந்தைகளும் இருக்காங்க, ஒய்ஃபும் இருக்கா, எப்படிடா சொல்கிறதுன்ட்டு அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல காசு இல்லைனா ஒரு மனுஷன் எப்படியெல்லாம் சுத்த வேண்டுங்கிறது அழகாக காமிச்சிருப்பாங்க கைஸ். ஹீரோ ஒரு பக்கம் போய் அவங்களோட சேர்மேன் இருக்கார்ல அவன் அசிஸ்டண்ட்டை பேசிகிட்டு இருக்கான். நான் அந்த மாதிரி சொன்னேன்ல, இப்போ மட்டும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா நான் கிளம்பிடுவேன், எந்த பிரச்சனையும் இல்லாமல் என்னை விட்டுறணுன்ட்டு இருக்கேன். அவனும் சரி சரின்னு மண்டே ஆட்டுறான். ஹீரோ போனதுக்கப்புறம் வில்லங்கமாக பார்த்துக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் டேயான்னு பார்த்தீங்கன்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இருக்கும்ல அதில் ஒரு ஆளை பிடிச்சி வச்சுட்டு அவனுக்கு சரக்கு ஊற்றி கொடுத்துட்ருக்கான். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு அந்த கம்பெனியை பற்றி தெரியுமா அப்படின்ட்டு நான் ஹீரோ வேலை செய்கிறான்ல அந்த கம்பெனியை வச்சு 4-5 எடுத்து விட்டுட்டு கம்பெனி எப்படி இவன் இழுத்துக்கலான்ட்டு எல்லா பிளானையும் பக்காவாக பண்ணிக்கிட்டு இருக்க. ஹீரோயின் அப்போ அந்த ஆடிஷன் பார்த்துருப்பால அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கா. வந்த உடனே இவளுக்கு ஒரே எக்ஸைட்மெண்ட்டு. ஆனால் அந்த இடம் பார்த்தீங்கன்னா இப்போ டேகவுன் இருக்கான்ல அதே இடம் தான். இவன் மேலே வந்து பார்த்துட்டு இருக்க. அப்போ மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இருக்குது. அதை பார்த்துட்டு இவன் எவ்வளோ இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக டேகவுன் அந்த இடத்துக்கு வந்துடுறான். என்ன பாட்டு கேட்க வந்தீங்களா அப்படின்ட்டு இருக்க. ஹீரோயினும் ஆமாம் அப்படிங்கிறான். அது கீழே இருக்கு, நீங்கள் அங்கே போங்க அப்படின்ட்டு இருக்க. ஹீரோயினும் சரி தேங்க்ஸ்னு கிளம்பிடுறா. பட் ஹீரோயின் போகும்போது பார்த்தீங்கன்னா டேயான் அவ்வளோ ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க. ஹீரோயின் உள்ள போனோன்னே ஆடிஷன் எங்கே நடக்குது, அங்கே நான் பேர் கொடுக்கணும் அப்படின்ட்டு இருக்கா. தோ அங்கே போய் உட்காருங்க, அங்கே தான் நடக்குதுன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயினும் சரி பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு போயிட்டு இருக்கா. அங்கே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எல்லாம் ஓடிக்கிட்டு தான் இருக்காங்க. ஹீரோட ஆளுகளாக பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாக விழுந்து கட்டிட்டு இருக்கானுங்க. ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இவங்க கிட்ட வந்துரும்ட்டு இவங்களுக்கு ஒரு 90% நம்பிக்கை வந்துருச்சு. எப்படியாச்சும் இது மட்டும் முடிச்சா பிரச்சனையே இல்லைன்னு இருக்க. அப்போ தான் ஹீரோட அசிஸ்டன்ட் இருப்பான் பார்த்தீங்களா, அவன் ஒரு 5 பொடி பசங்களை கூட்டிகிட்டு வரான். எல்லாமே பார்த்தீங்கன்னா படிக்கிற பசங்க, இல்லை 12th படிக்கிறாங்க. நானும் டான் ஆகணும், உங்களை மாதிரி எப்படி ஆகுறதுன்னு சொல்லுங்கன்ட்டு வந்துக்கிட்டு இருக்க. ஹீரோக்கு சரியான கடுப்பு. காந்தியடிகள் தெரியுமா, போய் அவரை பற்றி சுதந்திரத்துக்கு என்னென்ன பண்ணாரோ அதை எல்லாத்தையும் புக்காக படித்து எனக்கு ஒரு ரிவ்யூவாக கொண்டு வாங்க, அப்போ தான் நான் உங்களை எல்லாத்தையும் ஏற்றுப்பேன் புரியுதா அப்படின்ட்டு இருக்க. அவனுங்களும் பார்த்தீங்கன்னா போயிடுறானுங்க. போன உடனே கண்டிப்பாக ரிவ்யூவோட தான் வந்துருப்பேன் அப்படின்ட்டு எல்லாம் சபதம் போட்டு போகிறானுங்க. ஆனால் அசிஸ்டன்ட் கேட்குறான், இவனுக்கெல்லாம் எழுதுவாங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படின்ட்டு இருக்க. அவனுக்கு எழுத மாட்டாதுங்க தான்டா சொன்னேன், நீ என்ன படிக்கிற பசங்களுக்குலாம் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க, இன்னொரு டைம் இந்த வாண்டுகளெல்லாம் இங்கே கூட்டிகிட்டு வந்தனா நடக்கிறது வேலை புரியுதா, ஓ சீட்டு கிழிஞ்சிடும்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு வார்னிங்கை கொடுத்துட்டு சின்ன பசங்களை கெடுக்கக்கூடாது, தானும் இப்படி ஆகிடக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு அவங்க அப்பா வந்திருக்காரு. வந்த உடனே ஹீரோ இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அவங்க அப்பா எதுவுமே பேசல. நீங்கள் எதாக இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படின்ட்டு இருக்க. அவங்க அப்பா அதெல்லாம் ஒரு பேட்டரும் இல்லை, நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. வராது ஒரு வந்திருக்காருன்னா என்ன காசுக்கு இது வாங்கணுன்ட்டு வந்திருக்கீங்களா, உங்களுக்கு தெரியும்ல நீங்கள் பண்ண வேலையினால தான் நான் என்னோட 12th இப்போ வரைக்கும் என்னோட பிடிச்ச வேலை கூட போகாமல் இந்த சித்திரவாதக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு இனிமேலும் இப்படி மாட்ட வச்சிடாதீங்கன்ற மாதிரி அப்பா கிட்ட மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்க. அவங்க அப்பாவுக்கு மூஞ்சியே மாறிடுது. இன்னொரு பக்கம் பாஸ் வேற வந்துடுறாரு. வந்த உடனே ஹீரோக்கு இன்னும் அசிங்கப்பட போறங்கிற மாதிரி பாஸ் அவங்க அப்பாவை பேசிட்டு இருக்க. எதுவுமே பேசாமல் கிளம்பி போயிடுறாரு. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா சரியான கோவம். ஏன்னா இவரோட ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா ஏதோ ஒரு கொலையாட்டம் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிருப்பாங்க. அவங்க அப்பா ஜெயில் போகிற டைமில் இவங்க வீட்டில் ஃபேமிலிக்கெல்லாம் பிஸ்னஸ்க்கு காசு அனுப்பணும்ல, அதுக்கு யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. அப்போதைக்கு நம்ம ஆளுகளாக இருப்பானுங்களே அவங்க வந்து ஹீரோவை அப்ரோச் பண்ணியிருப்பாங்க. இந்தா இதை நீ உங்கள் அம்மாட்ட கொடுத்துரு, இப்போதைக்கு நீ எங்கள் கூட வந்து சேர்ந்துக்க ஏன் கேங்ஸ்டரா அப்படின்ட்டு அவங்க காசுக்காக ஹீரோ கணிக்கு வாங்கியிருப்பாங்க. அந்த நிலைமையில தான் ஹீரோ அன்னையிலேருந்து இன்னி வரைக்கும் காரை ஓட்டிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி இவங்களுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்ற ஒரு கடுப்பில் இருக்க. அவங்க அப்பா தான் ஆக்சுவலாக சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி நீ என் ஃபேமிலிக்கு மாதம் மாதம் பணம் அனுப்புறல, அதை எப்படி நீ சும்மா அனுப்ப முடியும், என்னோட பையன் இருக்கான், அவனை வேணா நீ உன் டீமில் சேர்த்துக்கோ, என்னோட பையனுக்கு காசு கொடுன்ட்டு அவங்க அப்பா சொல்லியிருப்பாங்க. இப்போ தான் பையனோட வாழ்க்கையவே கெடுத்துட்டவே அப்பா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. சின்ன வயசில் இவங்க மட்டும் இவன் வரலன்னா இவனோட வாழ்க்கையே மாறி இருக்கும். பட் இங்கே பிடிக்காத இடத்துல பிடிக்காத வேலை செஞ்சுட்டு இப்படி நரக மாதிரி சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் மாட்டிட்டு இருக்கானேன்ட்டு ஹீரோ ஒரு பக்கம் அவன் வாழ்க்கையவே வெறுத்துட்டு இருக்கேன்ட்டு அதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் தான் கைஸ் பல ட்விஸ்டெல்லாம் இருக்கும். உங்களுக்கே இந்த ட்ராமா பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸ்டோரி லைனில் ஓகேவா இல்லை புது ட்ராமாக்கு இது வேணுமான்ட்டு அதையும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்து ஒரு சூப்பரான எபிசோடில் பார்க்கலாம். லைக் ஷேர் எல்லாம் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். அடுத்து ஒரு பக்காவான எபிசோடில் மீட் பண்ணுவோம். பை ஸ்வீட்டீஸ்.